டிஎன்பிஎஸ்சியில் நம்ம 2022 வருடங்களில் கேட்கப்பட்ட குரூப் 4 அண்ட் விஏஓ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நிறைய வீடியோஸ் இதில் போட்டிருக்கோம். இதில் பொது அறிவு அதுதான் இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ப்ரீவியஸாக போட்ட வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி அதனோட கண்டினியூஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க. சரியான கூற்றை தேர்வு செய்யவும். பாளையக்காரர் முறை காக்கத்திய பேரரசின் நடைமுறையில் இருந்தது. கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின் பூலித்தேவர் நெற்கட்டும் சேவலை 1764 மீண்டும் கைப்பற்றினார். கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசப் கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுகளில் ஒன்றை தலைமையேற்று வழி நடத்தினார். ஸோ இதில் 4ல் சரியான கூற்று என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 4 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஆப்ஷன் பி தான் சரி. 1 2 மற்றும் 3 ஆகியவை சரி. 1 2 மற்றும் 3. ஸோ 4th ஒன் தப்பு. அப்போ பாளையக்காரர் முறை காக்கத்திய பேரரசின் நடைமுறையில் இருந்தது. கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின் பூலித்தேவர் நெற்கட்டும் சேவலை 1764 மீண்டும் கைப்பற்றினார். கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசப் கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். ஆன்சர் பி தான் சரி. குப்தர் காலத்தின் நிலங்களை கீழ்கண்டவற்றுடன் சரியாக பொறித்திடுகன்னு சொல்கிறாங்க. சேத்ரா, கிலா, அப்ரகதா, வஸ்தி. இங்கே தரிசு நிலம், வேளாண்மைக்கு உகந்த நிலம், குடியிருப்பதற்கு உகந்த நிலம், வன நிலம். ஸோ இதில் 4 ஆப்ஷனில் சி தான் கரெக்டு. ஃபஸ்ட்டு சேத்ரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலம், கிலா தரிசு நிலம், அப்ரகதா வன நிலம், வஸ்தி குடியிருப்பதற்கு உகந்த நிலம். ஸோ குப்தர் கால நிலங்களை கரெக்டாக நம்ம பொருத்தணும். ஆன்சர் சி தான் சரி. அடுத்து கூற்று ஏ என்ன சொல்லியிருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டின் பொருளாதார பண வளங்களை கட்டுப்படுத்துகிறது. காரணம் அந்நிய செலாவணி பரிவர்த்தனை விகிதத்தை நிலைப்படுத்தவும் பணவீக்கத்தினை கட்டுப்படுத்தவும் விரும்புகிறது. இதில் 4 ஆப்ஷன்ஸ் ரீசன் சொல்லியிருக்காங்க. என்னென்னா 4 ஆப்ஷனில் ஏ தவறு, ஆர் சரி, ஏ சரி ஆனால் ஆர் தவறு, ஏ சரி ஆனால் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் டி தான் கரெக்டு. ரெண்டுமே சரி. ஏ பி ஆருக்கு சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசர்வ் வங்கி நாட்டின் பொருளாதார பண வளங்களை கட்டுப்படுத்துகிறது. அந்நிய செலாவணி பரிவர்த்தனை விகிதத்தை நிலைப்படுத்தவும் பணவீக்கத்தினை கட்டுப்படுத்தவும் விரும்புகிறதுன்றது கரெக்டான ஆன்சர். தவறாக பொருந்தியுள்ளது எது? அரசியலமைப்பு பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றத சொல்லுது. அரசியலமைப்பு பிரிவு 17 பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு. அரசியலமைப்பு பிரிவு 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. அரசியலமைப்பு பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. விடை தெரியவில்லை. ஸோ இதில் தவறாக பொருந்தி உள்ளது அப்படின்னாக்கா பி தான். அரசியலமைப்பு பிரிவு 17 பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அப்படின்றது தவறான இணை, மற்ற எல்லாமே கரெக்ட். ஸோ இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் டேஷ் போல் தோற்றமளிப்பவையாகும். மேக்னா சாசனம் 1215, பட்டய சட்டம் 1813, அறிவுறுத்தல் செயற்கருவி 1935, ஒழுங்குபடுத்தும் சட்டம் 1773. விடை தெரியவில்லை. ஸோ ஆன்சர் வழிகாட்டும் நெறிமுறைகள் டேஷ் போல் தோற்றம் அளிப்பவையாகும் அப்படின்னா அறிவுறுத்தல் செயற்கருவி 1935. இதுதான் ஆன்சர் சி தான் சரி. ஸோ கீழ்கண்டவைகளை முறையாக பொறுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், சட்ட அளவியல் சட்டம், அத்தியாவசிய பொருட்கள் சட்டம், கள்ளச்சந்தைப்படுத்துதல் தடுப்பு சட்டம்.
ஸோ இங்கே வந்து இயர் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து கரெக்டாக பொருத்தணும். கொடுத்துருக்க 4 ஆப்ஷன் ஏ தான் சரி. 4 3 2 1. ஸோ ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986, சட்ட அளவியல் சட்டம் 2009, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955, கள்ளச்சந்தைப்படுத்துதல் தடுப்புச் சட்டம் 1980. ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்து கிபி 1ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்துவ மதம் இந்தியாவில் இயேசுவின் சீடரான டேஷ் என்பவரால் கொண்டு வரப்பட்டது. 1ஆம் நூற்றாண்டில் புனித பீட்டர், புனித ஜான், புனித மேத்யூ, புனித தாமஸ். விடை தெரியவில்லை. ஆன்சர் டி, புனித தாமஸ். அடுத்து கீழ்கண்ட மொழிகளை செம்மொழி தகுதி பெற்ற ஆண்டுகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ஆன்சர் வந்து வரிசைப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. சமஸ்கிருதம், மலையாளம், தெலுங்கு, தமிழ். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் டி தான் சரி. டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 1 2 3. ஸோ வரிசைப்படுத்துறதுனா செம்மொழி பெற்ற தகுதி பெற்ற மொழிகள் வரிசைப்படுத்தணும்னா 4th ஒன் என்ன இருக்குது? தமிழ் தான் ஃபஸ்ட்டு. அடுத்து சமஸ்கிருதம், அடுத்து தெலுங்கு, அதுக்கப்புறம் மலையாளம். ஸோ தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, மலையாளம். ஆன்சர் டி தான் சரி. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. நல்லா படிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம இதோட கண்டினியூஷன்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.